சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நந்தன் படத்துல பயங்கரமான ஒரு ரோல், அமேசிங். ஒரு சீன்ல வந்து எந்திரிச்சு போய் தேட்டர்ல இந்த போய் அடி பின்னில்லாமான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பேட்டர்ன் ரொம்ப எங்களாலே நினைச்சு கூட பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆல் த பெஸ்ட். இந்த மாதிரி ரோல் பல ரோல் வந்து நீங்க பண்ணணும். எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த டைரக்டர் சரவணன் தான். அவர் என்கிட்ட கதை சொல்லும் போதே எனக்கு வந்து ஏங்க இது பெரிய நடிக்கிறதுங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன். நான் இல்லை சார் நீங்க தான் சார், என்ன எப்படிங்க அப்படி கன்சியூம் பண்ணி, ஏன்னா அந்த டைப்பே இல்லைங்கும்போது அந்த ட்ரஸ்ட்டை வந்து நம்ம காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணது தான். வேற அது ஃபீல் பண்ணீங்களா நம்ம ஸ்கிரீனிங்ல பார்க்கும்போது? சூப்பர்ப்பா. நான் எப்பவுமே நான் வந்து நடிச்சுட்டு போய் எனக்கு பார்க்கவே மாட்டேன். நான் அப்படி எனக்கு கூச்சம். என்னை நான் பார்த்துக்கிறது கண்ணாடியில் பார்த்துக்கிறது ரொம்ப கம்மி தான். அதனால எனக்கு வந்து இப்போ கூட நான் நடிச்சிட்டு இருக்கும் போது நான் போய் எப்படி இருக்கு ஓகேன்னு நான் பார்க்கவே மாட்டேன் நான். ஏன்னா எனக்கு பிஹைண்ட் த கேமரா தான் எனக்கு ஈஸி. எடுத்தா எல்லாத்தையும் வேலை வாங்கி நான் நடிக்கிறேனா அப்போ அவங்க ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம வந்து காப்பாற்றணுமேட்டுன்னு ஒரு பயத்தில் நடிச்சது. இந்த மூவி எப்படி சார் இருந்துச்சு? இந்த மூவி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து 3 பேர், அதாவது வந்து அவர் சித்தார்த் இருக்கா இல்லைங்களா, அவர் ஃப்ரெண்டு அஸ்வின், அதுக்கப்புறம் இவர் இந்த ரஞ்சித் சார் எல்லா படத்துலையும் இருப்பார் இல்லைங்களா, பிரபா, தமிழ் பிரபா, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த கதையை வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே மூலமாக எனக்கு கம்ப்ளீட்டாக சொன்னாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப வந்து பிளானிங்காக இந்த சித்தார்த் வந்து அழகாக அதை வந்து டிசைன் பண்ணி எல்லா கேரக்டரையும் பண்ண ஒரு விதம் எனக்கு ரொம்ப ஈர்த்துச்சு. அதே மாதிரி 90s நடந்த ஒரு ஜெயில் பிரேக் சம்பவத்தை, அது ஜெயிலில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை ஒரு கதையாக சொல்லும்போது இந்த நேரத்தில் அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி அதை ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக ஒரு ஒரு இணைக்கிற ஒரு விஷயமா அது சொன்ன விதம் வந்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதில் பார்த்துருப்பீங்க, டீசரில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டீசர் தான் ஷூட் பண்ணார் அவர். ஸோ சார் இந்த மாதிரி ஜோன் இருக்க போது சார் இப்படி தான் சார் நான் வந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு யங் டீம் வந்து அவங்க கண் வழியாக ஒரு இன்சிடெண்ட்டை வந்து ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுறதுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் தான். அதாவது ஒரு டைரக்டர் அந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணுறதே அந்த தைரியத்துக்கு தான் என்னுடைய ஒத்துழைப்பு. என்னுடைய இல்லை, நான், செல்வா, ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எல்லாமே அதில் வந்து பங்கெடுத்துக்கு காரணம் வந்து ரைட்டிங் அண்ட் ஹிஸ் விஷன். இந்த கேரக்டர் பண்ணும்போது நீங்க ஜட்ஜ் பண்ணி ஏன் இந்த கேரக்டர் என்ன கூப்பிட்டாங்கன்னு ஒரு கேட்டேன். அவங்க வந்து அதான் சொன்னேன், அவங்க இமேஜினேஷன்ல ஒரு கேரக்டர் இருக்கு. இப்போ இந்த ஜெயிலில் வந்து நான் வந்து சின்ன வயசுலேயே தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன், ஆனால் என்ன தப்புனே தெரியாது. ஆனால் இப்போ ஜெயில் தான் வருஷக்கணக்கில் ஆயுள் நான் கைதி மாதிரி. ஜெயிலை தவிர எனக்கு யாருமே தெரியாது, வெளியில தெரியாது, ஒன்றும் தெரியாது. அதுவும் சமையல் அந்த இதில் குக்கர் அப்படின்னு எல்லாம் என்னை கூப்பிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அது வந்து ஜெயிலில் இடுக்கு எல்லா ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாமே தெரியும் அவருக்கு. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர்னு சொல்லும்போது எனக்கு வந்து அது ரொம்ப ஈர்த்துச்சு. அதான் பஷீருங்கிற கேரக்டர். ஒரிஜினல் பேர் பஷீர், ஆனால் குக்கர் என்னை கூப்பிடுவாங்க. குக் பண்றது ரொம்ப சீனியர் ஆக்டர் சார், சீனியர் டைரக்டர். ஸோ எப்போல பசங்களை ஒர்க் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்களா, நம்ம காலத்துலனா வந்து வேற மாதிரி பண்ணுவோம், இவங்க ஏதோ மேஜிக் பண்றாங்கன்னு. எப்படி ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து என்னுடைய மகன் ரொம்ப யங் ஏஜ் தான். இப்போ 4th இயர் காஸ்டியூம் டிசைன் படிக்கிறான். அவன் வந்து 12th படிச்சுட்டு இருக்கான். அப்படிங்கும்போது அவங்களுடைய அது தெரியும் இல்லையா உங்களுக்கு. இப்ப இவங்க அதை விட ஒரு 6-7 வயசு பெரியவங்க இருப்பாங்க அவங்க இந்த டீம். அதுல எனக்கு ரொம்ப ஈஸியா அவங்களால கரெக்ட் பண்ண முடிஞ்சு. அவங்க என்ன பேசுவாங்க, ஏது பேசுவாங்கிறது எனக்கு அதனால ரொம்ப 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 ஜாலியாக தான் இருந்துச்சு. எனக்கு அது வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த என்னுடைய படங்கள்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி அதுலேருந்து எப்பவுமே ஒரு படத்தை அதுலேயே வந்து அது படைப்பு தான் வந்து பேசணுமே தவிர படைச்சவன் பக்கத்தில் இருக்கு நான் தான் படம் வருது பக்கத்துலயே நம்ப மாட்டாங்க. அது வேற ஒண்ணு சார். இப்போ காதல் படம், சாமுராய் படம் பண்ணும்போது சாதாரண சொன்னோம், இது சும்மாப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு
ஒரு மார்க்கிங் ஆபத்து நீங்க இருக்கல. இல்ல நான் என்ன சொல்றேன், இந்த கவுண்ட் பண்ணி ஜோக் அடிப்பார்ல, நீ ஒரு வச்சுக்கோ, அந்த உனக்கு செலவழிப்பாங்க சொல்லுன்னு தஞ்சாவூர்ல அத நான் நினைச்சுக்குவேன் எப்பவுமே. அதுதாங்க லைஃப், உண்மை சத்தியமா சொல்லுங்க. ஏன்னா அதை விட்டு வந்துடணும், படைப்பை கொடுத்துட்டோமா வந்துடணும், அவ்வளவுதான் சொல்றேன். ஏன்னா எல்லாம் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையே. எப்படி ஒரு சீன் ஷூட் பண்ணும்போது பொறாமையா இருக்குமா சார், நம்மளை விட டேலண்டா இருக்காங்களே சொல்லி அந்த ஒரு மீட்டர் இருக்கும்? அதுதான் நான் மகன் சொல்றதுக்கு காரணம் வந்து, இந்த கதையை சூஸ் பண்ணி என்னை காஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அப்படிங்கும் போதே இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக் ஒரு ஈஸியான ஒரு ஃபிலிம் பண்ணாம, இந்த கஷ்டத்துக்குள்ள அவங்க கஷ்டத்தை மனசுக்குள்ள நினைச்சு அதை வந்து ஒரு ஃபில்மா வந்து பண்ணணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா. அந்த சித்தார்த்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. மோரோவர் அவர் வந்து ரஞ்சித்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர். அந்த ரஞ்சித்தினுடைய படங்கள் எல்லாமே ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். அதில் நிறைய கேரக்டர்கள் பேசப்படும், ரங்கனவாத்தியாராக இருக்கட்டும், டான்சிங் ரோஸாக இருக்கட்டும். இப்போ அங்கேருந்து வந்தவர்னால இதில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குங்க. சிகான்னு சொல்லி செல்வா பண்ணுறாரு, அந்த மாதிரி நிறைய பண்ணுறாரு இல்லைங்களா. அப்படிங்கும்போது அது வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. மோரோவர் ஷஷாங்க் ரிடம்ப்ஷன் சொல்லி ஒரு பெரிய கல்ட்டு மூவி இருக்கு, ஹாலிவுட் மூவி. கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு அந்த அந்த அது கொடுக்குற ஒரு இம்பாக்டை வந்து இந்த கேரக்டர்ஸ் மூலமா கொடுத்துருக்காரு. மோரோவர் நிறைய ஜெயில் படம் வந்திருக்கு, எல்லாமே படங்கள். ஆனா ஜெயிலே வந்து படமா ஆறுது இதுதான். இதுல முக்கியமான ஒரு நைஜீரியா கைதி, இந்த ஹென்ரிக்னு சொல்லிட்டு, இப்போ நீங்க இந்த டீசர்ல பார்த்துருப்பீங்கல்ல, விட்ட ஒரு பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி கருணாஸ் வாய்ஸ்ல வரும் பார்த்தீங்களா. கருணாஸ் வாய்ஸ்ல தான் இதுலதான் சிம்பிளா இது வரும், பைபிள். அதுக்கு முக்கிய காரணமே அந்த கென்ரிக்ங்கிற ஒரு கேரக்டர். இது வந்து தமிழ் சினிமால வந்ததில்லை, இந்த சிறை கைதிக்குள்ள. இப்போ அவங்களுக்கும் அந்த நைஜீரியன் பிரிசனருக்கும் இவங்களுக்கும் உள்ள கனெக்ட். அவர் இங்கிலீஷ் தான் பேசுவார். அப்படிங்கும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஆளுங்கடா. இப்போ சமீபத்தில் லப்பர் பந்துன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அவ்வளோ பிரமாதமான ஒரு ரைட்டிங், அவ்வளோ பிரமாதமான ஒரு படம், எல்லாராலையும் கொண்டாடப்பட்டுச்சு, கிரிட்டிக்கலி அக்ளைம்டு இருந்துச்சு. அப்படிங்கும்போது நல்லா வந்து செம்மையா வந்து அவங்க பண்ணும்போது பொறாமை இங்கேருந்து நல்லா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. அதுதான் ரொம்ப அதை பாராட்டதான் செய்யணுமே தவிர அதை யாராவது குறை சொல்ல முடியுமா? சமீபத்துல கூட ஒரு ஆடியன்ஸ் சொன்னாங்க, தேட்டரை விட்டு ஒரு வெளியே வரக்கூடிய ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு கண்ணுலேன்னு கண்ணீராகவே வந்துச்சு இந்த மூவி பார்த்துட்டு. ஆடியன்ஸ் சொன்னாங்க, நான் ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் டேஸ்ல வந்து காதல் ஒரு படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் இந்த படத்துல நான் அழுதேன்னு சொன்னாங்க. ஸோ எமோஷன் பேக்கேஜா வந்து காதல் 30 இயர்ஸா 20 இயர்ஸா இருக்கு. எப்படி ஃபீல் பண்றீங்க சார்? எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு சேஞ்சஸ் மூவில. ஆனா அந்த படம் பண்ணும்போது இந்த காலத்துல அந்த படம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குமோ? அந்த காலத்துல வந்து அந்த டயத்துல அந்த பீரியட்ல வந்து கிளைமாக்ஸ் எல்லாரும் மாத்த சொன்னாங்க, எல்லா ப்ரொடியூசரும். ஆனா சங்கர் சார் தான் நீ நினைச்ச மாதிரி எடுன்னு சொன்னாங்க. அதுல இந்த நேரத்துல இந்த 20 இயர்ஸ் ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னா அதுல அவருக்கு முக்கியமான பார்ட் இருக்கு, அவருக்கு இயக்குனர் சங்கர் அவர்களுக்கு. அதை வந்து இந்த கேள்வி மூலமா அவரை ரொம்ப நன்றியோடு நினைச்சுக்கிறேன் நான். அந்த விஷயத்துல அவர் கொடுத்த, அதாவது ஒரு புக்குன்னா போட்டுடலாம், எழுதி போட்டுடலாம். ஆனா ஒரு ஃபிலிம்னா எடுக்கிறதுக்குன்னா ஒரு பணம் போடணும் இல்லையா, அதை நம்பி போடணும் இல்லையா, நம்பி போடணும். அப்ப எல்லா பேரும் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா இது சக்சஸ் ஆகுயா, இது நீ சொல்ற விஷயத்த நீ சொல்லுயா அப்படின்னு அந்த என்கரேஜ்மெண்ட் இருக்குதுங்களா. எப்படி வந்து ஒரு ஓட்டப்பந்தயக்காரனுக்கு ஒரு கோச் தேவைப்படுறதுனால ஒரு உற்சாகம் தேவைப்படுறது மாதிரி அவரை வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி அவர் வந்து அந்த படத்தை வந்து பின்னாடி இருந்து உற்சாகம் கொடுத்தாரு. அது மாதிரி தான் எனக்கு இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்
இது டைரக்டர், ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ப்ரொடியூசர் அவங்க. அவங்க வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஷிமோகால ஷூட்டிங்கு, நிறையா வந்து ஏகப்பட்ட ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, ஜெயிலுங்கிறதுனால ஃபுல்லாக பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர், நிறைய நாள் நைட்டு ஃபுல்லாக இவ்வளவும் செலவழித்து வந்து அவர் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்ட் நம்பி தானே பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்கள் ப்ரீடில் இருக்கும் போது ப்ரொடியூசர்ஸ் இந்த அளவுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததா நாங்கள் கேள்விப்பட்டதில்லையோன்னு ஒரு தயக்கத்தோட கேட்குறோம். ஸோ இப்போ உள்ள ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு நியூவா அப்பா கூட பையனை நம்புவாங்களான்னு தெரியல. ஸோ ஓப்பனா சொல்ல போனா இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து பண்ணுங்க மோட்டிவ் பண்ணக்கூடிய ஆங்கிள் எப்படி பாக்குறீங்க? அது வந்து இப்போ வந்து அப்பவும் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இப்போ அப்போ ஒரு சில பேர் இருந்தாங்க இல்லையா, அது மாதிரி இப்பவும் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை படங்கள் வந்து ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவ்வளவு செலவழிச்சும் அது பண்ண முடியாம ரசிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரியான ஒரு நியூ கம்மருக்கு கொடுக்கும்போது தான் சினிமாவே ரொம்ப ஒரு மாதிரியா வளர்ச்சியா போகுது. எனக்கு அதுதான் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அது வந்து ஆடியன்ஸ் வந்து அவங்க தியேட்டர்ல வந்து கொண்டு வந்து கொண்டாடும் போது தான் அந்த படம் வெற்றியாகுது. இல்லைன்னா அது நம்ம அதுக்கு நல்ல படம், அது இந்த லேயர் இருக்கு அந்த லேயர் இருக்கு, நாம ஒரு 4 பேர் ரசிச்சுட்டு போகலாம். அதுக்கு கிடையாது. படம் தியேட்டர்ல ஓடணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுவும் நல்ல கண்டென்ட்டோட ஓடும்போது சூப்பரா இருக்கும். இந்த எலிமெண்ட்ஸ் இல்லாம செக்ஸ் சோக்கு எல்லாமே இந்த லப்பர் பந்து ஓடுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அது ஸ்போர்ட்ஸ் பண்ணணும்னு போகலே. கிரிக்கெட் விரும்புறவங்க இருப்பாங்க, விரும்பாதவங்களும் இருப்பாங்களே, அவங்களும் படம் பார்க்கறதுக்கு காரணம் அந்த கான்டென்ட் தானே. அதில் ஒரு ஃபேமிலி ட்ராமா எல்லாமே இருக்குதுன்னு. அந்த மாதிரி அதை மனசுல வாங்கிட்டு எல்லாரும் இந்த ஆடியன்ஸ் பார்க்குறாங்கங்கிற ஒரு கான்சியஸ்ல பண்ற எல்லா படங்களுமே, அதுக்கு பண்ற தயாரிப்பாளர்கள் எல்லாருமே வரவேற்புக்குரியவர்கள் தான். அவங்க வந்து அது ஓடிச்சுன்னா அவங்க அதை நோக்கி தான் போவாங்க. இப்போ வந்து பாருங்க, சின்ன படம்னு ஒதுக்க மாட்டாங்க, நான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு அந்த புது டைரக்டருக்கு வந்து புது கதாசிரியருக்கு வந்து ரொம்ப என்கரேஜ்மெண்டா இருக்கும். அதனாலதான் இந்த படங்கள் ஓடணும் அப்படிங்கிறது தான். அதனால புது இயக்குனரான இந்த படமும் ஓடணுங்கிறது தான் ரொம்ப. ஆர்ஜே பாலாஜி சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆர்ஜே பாலாஜி வந்து அவர் வந்து இந்த செட்டில் இருக்கும்போது பயங்கர, அவருக்கும் தெரியுமே, நல்லா ஜாலி. நாங்கள் வந்து அவர் கிரிக்கெட் கமெண்ட்ரிலேருந்தே நாங்கள் வந்து அடிமை. நாங்கள் எல்லாமே டேரக்டர்ஸ், நான் சங்கர் சார் எல்லாமே ரூம் போட்டு இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்ப்போம்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிக்கும். லிங்கிசாமி அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப அவ்வளவு தெரியாது கிரிக்கெட். ஆனா இவர் கமெண்ட்டுக்காண்டியே நாங்கள் உட்காந்து பார்ப்போம் நாங்க. அதனால பயங்கர அது அந்த மாதிரி ஒருத்தர் இந்த படத்துல வேற மாதிரி காமிச்சிருக்காரு இவர். அப்படிங்கும்போது செட்ல இருக்கும்போது கேமரா ஸ்டார்ட் பண்ற முடியும் ஜாலியா இருப்பாரு, அங்க போய் வேற மாதிரி பெரியவாரு. அதனால எனக்கு ரொம்ப அதுவும் இல்லாம ஆர்ஜே பாலாஜி எனக்கு வந்து அவர் ஆர்ஜேவா இருந்தார் பார்த்தீங்களா ரேடியோ ஜாக்கியா, அப்பயே எனக்கு தெரியும். எனக்கு இந்த காதல் படத்தை பார்த்துட்டு அவர் பயங்கர இதா இருந்தார். இப்போ அவருடைய வளர்ச்சியை பார்த்து சூர்யா படம் பண்றாரு, ஒரு டைரக்டரு அண்ட் ஆக்டரா வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டைரக்ஷன் விடலைங்க, இந்த 3 படம் பண்ணியிருக்கேங்க. அது வந்து ரிலீஸ் அது 2012 அந்த வாழ்க்கையோட அப்படியே நிக்குதுங்க. அதுக்கப்புறமே 3 படம் பண்ணியிருக்கேன், 2 படம் சென்சார் வாங்கி கொடுத்துருக்கேன். என்ன காரணம் அது நமக்கு சொல்ல முடியலையே. எல்லாமே இல்ல எல்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. அவங்க இடையில கொரோனா வந்துச்சு, அதனால வந்து அவங்களுக்கு வந்து ரிலீசிங்ல கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா 3 படத்தோட கதை இப்ப எதனா வந்துச்சா? யார் இவர்கள், நான், நீ, நாம், ராஜசேகரா 3 படம் இல்ல. அந்த கதையெல்லாம் வந்து வரல. ஏன்னா அந்த மாதிரி கதையை நம்ம பண்ணுவோம். ஆமா, அது உண்மை சம்பவம் தான். அது வந்து வந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ரிலீஸிங்கிறது அவங்க கையில இருக்கு. நம்ம வந்து ஒரு விவசாயம் மாதிரி அந்த தக்காளியை கொடுத்தாச்சு குடோன்ல கிட்டங்கில அவங்க வச்சிருக்காங்க, ஆளுகளுக்குலாம் கொடுக்கணும்ல. சரி, வந்து டைரக்டர் நடிகர் ஹீரோ டைரக்டர் ஆகுது காரணம் வந்து ஒரே கதை தான் சொல்றாங்க, அது நம்மளே டைரக்ட் பண்ணிடலாம பண்றாங்களா? இல்ல, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நீங்க இப்ப சமீபத்தில் கேள்விப்பட்டிருக்கீங்க,
ஹீரோஸ்க்கு நிறையா சம்பளம் கொடுக்குறாங்க, எஸ் அதனால் வந்து அப்படின்னு ஒரு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஹீரோஸ் ஓன் கம்பெனி வச்சுருக்காங்க. எஸ் நீங்கள் ஆமா சொல்லுங்க எல்லாம் கரெக்ட். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சம்பளம் ஜாஸ்தின்னு சொன்னால் அந்த மார்க்கெட்டை நான் என் கம்பெனி நான் படிக்கிறேன், அப்போ என் சம்பளத்தை கழிச்சிட்டு இது பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு சேஃப்டி சைடில் எல்லாரும் வச்சுருக்காங்க, கம்பெனி வச்சுருக்காங்க. இப்போ அவங்க காம்பினேஷனில் கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் அதனால் ஒரு சேஃபர் ஜோனில் தான் ஹீரோஸ் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன காரணமும் இருக்குது, உன் கதை இது பண்ணல ஒத்து வரல அப்படிங்கும்போது சரி நம்ம கம்பெனியில் பண்ணலாம். இப்போ நல்ல கதை இருக்குது, ஆனால் அந்த ஹீரோ வந்து அந்த அந்த கம்பெனி வந்து அந்த செலவழிக்க மாட்டாங்கன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது. இப்போ முதல்வன் சொல்லி அந்த படம் பண்ணது ஓன் கம்பெனி. ஆமா ஆமா சார், யாருமே யாரும் இப்போ வந்து ரஜினி சார் கதை சொல்லியாச்சு. அவர் வந்து ஐயோ இது வந்து இந்த அதான் முதல்வன் கதை அது. ஓகே ஓகே. இதுக்கப்புறமே சொன்னீங்களா அவ்வளோ சமாமமா சூப்பர் ஸ்டாருக்கு பண்ண கதை தான் அது. அதை அவர் வந்து அது பண்ணாரு. இப்போ அவர் வந்து பண்ண மாட்டேன்னு ஒண்ணுமே டக்குன்னு வந்து ப்ரொடியூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன ரஜினி சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு. அது ஒரு ரிஜெக்ட் பண்ண ரீசன் வந்து இப்போ இதான்ப்பா என் லாஸ்ட் படம், நான் இல்லைன்னா பொலிட்டிக்கலில் குதிக்கணும், நான் அது வந்து பண்ண வேணாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன்ட்டு தான் அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணார். ஆனால் மார்க்கெட்டிங்கில் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? கரெக்ட். அப்படிங்கும்போது எப்படியோ போடுறோம் நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பண்ணாரு. அது மிகப்பெரிய இதாச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிதான் வந்து ஒரு நிர்பந்தத்தின் காரணமா ப்ரொடியூசர் வராங்க. ஆனா ஹீரோவோட அந்த சம்பளமும் இது ஒரு காரணமா இருக்குமா சார்? ஹியூஜ் அமௌண்ட். நம்மளே ஒரு ஸ்டோரி கொண்டு போய் ஒரு முன்னணி ஹீரோ கிட்ட கொடுத்தாலும், ஹீரோ நல்லா இருக்குன்னு சொன்னாலும், இத மார்க்கெட் பண்றவங்க வந்து 200 கோடி 300 கோடி கேட்கும்போது ஐயோ நம்ம படத்துக்கு அந்த அளவு இல்லைன்னு சொல்லக்கூடிய இல்லைங்க. இப்போ வந்து இப்போ இந்த பியர்ஸ் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இப்போ பேன் இண்டியா மூவி போடணுங்க, இப்போ நீங்கள் மட்டும் நடிச்சா பத்தாது, ஒரு தெலுங்குலேருந்து ஒரு ஆள் வேணும், இந்த கேரக்டரை இப்போ நீங்கள் அப்போ நீங்கள் வந்து எப்படி மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, நேட்டிவிட்டி மாறி போய் அந்த கதை வந்து ஒரு சாகச கதையாக மாறுது. புரியுதா உங்களுக்கு? அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங் போது பட்ஜெட் ஃபுல்லாக அந்த சம்பளத்திலே போயிடுது. ஆனால் அதை கம்பல்சரி ஆக்குறாங்க. எப்படின்னு கேட்டால் பேன் இண்டியா பாடம் எடுத்தால் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதையை விதைக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ நம்ம எல்லாத்துக்கும் என்ன ஆசை வரும்? பேன் இண்டியா ஹீரோ ஆகணும் ஆசை வருமா இல்லையா? அந்த ஆசையில தான் எல்லாரும். அந்த ஆசை. இரண்டாம் உலகம் சிவராசன் டைரக்ட் பண்ணாங்க. ஆமா ஆமா. அதுல ஒரு சிங்கம் பூஜை பண்ணிருப்பாங்க. அதுல அத அப்ப சொல்லும் போது அவர் வந்து எங்களுக்கு வந்து 18 கோடி ஆச்சுன்னு சொன்னாரு. அப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு அவ்வளவுதான் ஆகலைங்க, நான் மார்க்கெட்டிங்காக தான் அப்படி சொன்னோம், 20 லட்சம் தான் ஆச்சு அதுக்குன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப அதாவது யூடியூப்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அதே போலதான் இப்பயும் பண்றாங்களா? மார்க்கெட்டிங்காக 2-3 கோடிகளை இழுத்து போட்டு. நீங்க கேட்கறது ரொம்ப சரியான கேள்வி. மார்க்கெட்டிங்காக தான் அது ஃபஸ்ட்டு. அதான் அப்போதான் விற்க முடியும் இந்த விலை. எப்படிங்க இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினா கூட, ஏங்க அது அடக்க விலை இல்லைங்க, நானே 12 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், நீங்க என்ன 10 ரூபாய்க்கு கேட்குறீங்க அப்படின்ட்டு 5 ரூபா கொடுங்க அப்படிம்பாங்க இல்லையா? சாதாரண விஷயம். அப்போ இவ்வளோ கோடியில் போடுறவங்க பண்ணாம இருப்பாங்க. இன்னொன்னு, நீங்க எத்தனையோ மூவி பார்த்துருப்பீங்க, நாங்களே பார்த்துருக்கோம். எத்தனை மூவி பார்த்து டேரக்டர் வந்து இது எப்படி இருக்கு மீடியா கிட்ட சொல்லிட்டு போங்க, ப்ரெஸ் மீட்ல இருக்கட்டும், ஆடியோ லான்ச்ல இருக்கட்டும். ஸோ பாலசக்தி வேலு மூவியை சூப்பரா சொல்லிட்டாங்க, நம்மளும் போய் பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா அது ஒரு சில ஆடியன்ஸுக்கு வந்து ஐயோ சார் சொன்ன மாதிரி இல்லையோ அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குது. அது எப்படி பார்க்க? நான் வந்து மேக்சிமம் அப்படி சொல்றத தவிர்த்துருவேங்க. ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமா சில இடங்கள்ல பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து அது கடன்பட்டவனா இருப்பேன், அது சொல்லியிருக்கலாம். ஆனா மேக்சிமம் தவிர்த்துருவேன். ஏன்னா எப்பவுமே ஒரு ஆடியன்ஸ் இப்போ நான் எனக்கு என்ன பிடிக்குது, எனக்கு என்ன பிடிக்கலங்கிறது கரெக்டாக எனக்கு தெரிஞ்சாதான் நான் ஒரு ப்ராடக்டை உருவாக்க முடியும். நான் கன்ஃபியூஸ் ஆகி போய் சொல்லி ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் ஒரு தெளிவான விஷயத்துக்கு அறவே ஆக முடியாது. அதனால என் பர்சனாலிட்டி பாதிக்கப்படுங்கிறதுல மேக்சிமம் நான் சொல்ல மாட்டேன். கரெக்ட். வேற சூழ்நிலை காரணமாக 1-2 அமைஞ்சிருது, அதை தவிர்க்க முடியாமல் போகுது. அதுவும் இவ்வளோ நாள் அடைக்க வைக்கும்போது பிடிச்சி
பண்ணும்போது தவிர்க்க முடியாது. அதை வந்து அதுக்கு ஒத்துக்கிறேன். ஆமாம், கரெக்டு. ஆடியன்ஸோட மன ஒரு மூவியை பார்க்கக்கூடிய ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும் சார். அப்போ ஆடியன்ஸ் ஓரளவுக்கு இருந்தாங்க. இப்போலாம் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ராக் மாறுறாங்களோன்னு வித்தியாசமா தியேட்டருக்குள்ள வந்த உடனே இப்போ கூட வந்து சமீபத்தில் ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு. என்ன நினைக்கிறீங்க? இல்லை எப்போ வந்து சோஷியல் மீடியா ஒரு ஃபோனு எல்லாமே கையிலுக்கு வந்துச்சோ வந்து அது ஒரு ரொம்ப ஜனநாயகபூர்வமானது. அது வந்து தவிர்க்க முடியாது. நீங்கள் ஒன்று நினச்சிக்கோங்க, எப்போவுமே எல்லா பொருளும் வந்து இந்த பொருளை கொடுங்கன்னு பண்ணி விலை பேரம் பேசிட்டு தான் காசு கொடுப்போம். அதுமாதிரி சாப்பிட்டுட்டு தான் ஹோட்டலில் பில்லு கட்டுருவோம். ஆனால் இந்த சினிமா மட்டும் காசை கொடுத்துட்டு உள்ளே போயிட்டு அந்த காசை திருப்பியே கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்க அந்த டிவைஸு, அதனால தான் அவனுக்கு அவ்வளோ கோபம் வந்து கத்துறான், அவன் பண்ணுறான். இந்த டிவைஸ்னுடைய விஷயம் அது. அதான் உண்மை. அதான் உண்மை சார். அதான் இப்ப நீ ஃப்ரீயா போட்டு காமிச்சேன்னு எரிச்சு போயிடுவான். இப்ப காசு கொடுத்துட்டு பார்த்து நாட்டு போறாங்கல்ல, அப்ப அவன் எவ்வளவு கோவம் வருதுன்னா அப்ப அவனோட டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிறது அவன் ரியாக்ட் பண்ணியே தருவான். முந்தி காலத்துல பண்ண முடியாது, எதுவுமே இல்லை. இப்போ வந்து டேய் வராதரா அப்படின்னு சொல்றான். அதனால வந்து இந்த மாதிரி வரக்கூடாது, அதெல்லாம் தடுக்கவே முடியாதுங்க. அது தடுக்கவே முடியாது. அவன் தேட்டருக்கு முன்னாடி இல்லைன்னு சொன்னா வேற இடத்துல போய் பண்ணுவான். இது முதலாளிகளுக்கு, நிறைய இன்வெஸ்ட் பண்ற முதலாளிகளுக்கு தான் வந்து பயம். இப்ப அவங்க கான்பிடண்டா எல்லாமே கரெக்டா இருக்கு, நல்லா கண்டென்ட் இருக்குன்னு தான் பயப்பட தேவையில்லை. சூப்பர். இதான் உண்மை சார். எப்போதுமே வந்து கோல்டன் மூவிஸ் இருக்கும், காதல் மாதிரியும் இந்த மாதிரியும். ஸோ காதல் தண்ட பாலசக்திவேல் தான் எல்லாத்துக்குமே ஒரு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கும். சமீபத்தில் வரக்கூடிய டேரக்டர்ஸ் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். 10 வருஷத்துக்கு கழிச்சு எந்த டேரக்டரே மைண்ட்ல இருக்குமா இல்லாதான்னு ஒரு டவுட். ஆனா நீங்க இருப்பீங்க. இந்த கிராஃப்டை எப்படி பாக்குறீங்க? நம்ம நூடுல்ஸ் மாதிரி எல்லா டேரக்டர்ஸும் வந்து இப்போ என்ன பண்ண முடியுமோ அதே டச் பண்றாங்க. லாங் லைஃப்ல ஒரு மூவி அந்த மீட்டர் இல்லவே இல்லை ஒரு சில டேரக்டர்ஸ்க்கு. ஆனா அதாவதுங்க எல்லாமே வந்து இப்போ பச்சைமுத்து இருக்காரு, அவர் கமலஹாசன், பச்சைமுத்து, லப்பர் பந்து, அதெல்லாம் செம்ம டேரக்டர். எல்லாமே அவங்க சஸ்டெயின் ஆகிறதுங்கிறது வந்து அவரை அடுத்து எடுக்க போகிற சப்ஜெக்டும் அதில் இருக்கிற ஒரு கான்டென்ட்னுடைய அந்த விஷயந்தான் நம்மளை வந்து பண்ணுது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வேணும். இப்போ வந்து அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணிட்டாப்பா, நம்ம ஹீரோ வச்சு ஜாலியாக ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணாங்கன்னா, அவன்கிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு வந்த அந்த இது, படம் ஆர்டிஸ்ட்கள்லாம் வரலையா, நாங்கள் கான்டென்ட் தான், நீ என்ன ஒரு ஆர்டிஸ்ட் படம் பண்ணிட்டு போகிற அப்படின்னு சொல்லிடுவாங்கள்ல. இந்த ஆபத்து இருக்கு இல்லையா, இது வந்து அவங்க டிசைட் பண்ண விஷயம் தான். கரெக்ட். நல்ல டைரக்டர்னு மக்கள் ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். நீங்க அடுத்தடுத்து பண்ண போற படங்கள் அதுதான் உங்களை வந்து வெற்றி இயக்குனரா மாத்தணுமா, இல்லை வந்து என்ன சொல்றதா ரொம்ப ஒரிஜினலா வந்து ஆனஸ்டா இருக்கணும் இந்த ஆர்ட்டுக்கு அப்படின்னு இருக்கிறவங்கள இந்த திரையுலகம் கைவிடுவதே இல்லை. அவங்க படம் பண்ணாலும் அந்த படத்தை நினைச்சிட்டு தான் இருப்பாங்க. இதுதான் உண்மை. இது வந்து அவங்க எடுக்கக்கூடிய கால், எனக்கு போதும்பா, எனக்கு மனசில் நிற்க வேணும், எனக்கு செட்டில் ஆகணும், எனக்கு அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு ஜாலியான ஒரு படம் கூட எடுக்கலாம். ஆனால் இவன் என்ன நினைப்பான், அது ஓடிச்சுன்னா ஓகேட்டுருவான், இது எடுக்கிறாரு அது எடுக்கிறாருன்னு போயிடுவான். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், என்னப்பா அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர் கன்ஃபியூஸ் ஆயிடுவார். லாஸ்ட் ஃபைனல் சார். பொலிட்டிக்கல்ல வந்து எனக்கு உங்களுடைய கன்வென்ஷன் ரொம்ப பிடிக்கும். காதலா இருக்கட்டும், கல்லூரியா இருக்கட்டும், ரெண்டுமே பொலிட்டிக்கல் தான். அப்பட்டமா தெரிஞ்ச பொலிட்டிக்கல். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டரா ஏதாவது மூவி பண்ண வாய்ப்பு இருக்கா? எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. எவரி மூமெண்ட் இஸ் பொலிட்டிக்கல். எஸ், புரியுதுங்களா? அது பாலிடிக்ஸ் தனியாக பேசும்போது தான் மக்கள் வந்து அது பாலிடிக்ஸ் படம்னு நான் சொல்கிறேன். மக்கள் உணர்வு நிலையில் சொல்கிறது தான் பாலிடிக்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, மூணுமே நீங்கள் பண்ண மூணுமே பொலிட்டிக்கல். அவன் போட்டு போடுறதோடு அதுக்கப்புறமேல இந்த உள்ள அரசியல் அவங்கெல்லாம் தலையிட படப்படுற, நீங்கள் அதை கதாபாத்திரமாக வடிவமைச்சு உன்னை அவன் அப்படி பண்ணுறான்டா அப்படிங்கும்போது தான் அவன் வந்து அவன் அலர்ட் ஆகிறான். அந்த மாதிரி மூவி தான் பண்ணுவேன் தவிர தனியாக என்னுடைய அறிவை காமிக்கிற மாதிரி பொலிட்டிக்கல் மூவின்னு பண்ண வேண்டும். அது வந்து பொலிட்டிக்கல் மூவியே கிடையாது என்னைய பொறுத்தளவுக்கு.
புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ பாலிட்டிக்கலா அது இருக்கவே கூடாது. அது கதாபாத்திரத்தோடய அது இருக்கணும். இப்போ ஆமா, சமூகம் சார்ந்த ஆமா, இப்போ அரசியலா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து வழக்கெண்ணில் படம் பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் வாட்டு அவ பிராத்தல்காரி, அவளுக்கு நானே 5 அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீ டேய் அவளுக்கு நம்ம ஆளுக்குடா. அங்கதான் அதான் பாலிடிக்ஸ். அந்த மாதிரி காதலே அப்படிதான். அதுதான் சிங்கத்துல சிங்கமும் இருக்கும், நரி இருக்கும். அதேதான். இப்ப நீங்க இதுல எடுத்து பாருங்க, லப்பர் பந்துல நம்ம எஸ்சி சொல்றீங்களா? அதுதான் அது பயங்கர பொலிட்டிக்கல் மூவி. பொலிட்டிக்கல் மூவிங்கிறத விட அதான் பெரிய பொலிட்டிக்கல் மூவி. ஆனா இதே அடையாளப்படுத்த முடியாத அளவுக்கு இது என்ன பயங்கர நுணுக்கமா அடிக்கிறதாங்க பொலிட்டிக்கல். ஆனா ஒரு சில பேர் ஸ்ட்ராங்கா அடிக்கிறாங்க, காஸ்ட் மூலமா ஸ்ட்ராங்கா. இல்ல ஸ்ட்ராங்கா நீ சொல்லும் போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிரிச்சிருவாங்க, அந்நியப்படுத்திடுவாங்க. அவன் ஜாதி படமா எடுக்கிறான்டா. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஒருத்தன் நல்ல பிளேயரா இருக்கான், ஒருத்தன் பிளேயரா இருக்கான், அவன் விளையாட்டு வீரனா தான் எல்லாம் பொதுமக்கள் பாக்குறான். யார் தெரியுமில அப்படின்னு நீ அடையாளம் நீங்க காமிச்சிட்டீங்க. நானும் இல்ல வந்து அவன் காமிக்கிறான். ரெண்டுமே நடக்கும்போது அந்நியப்படுத்திடுவாங்க. உண்மையிலே அது வந்து அவன் நினைக்காம கூட இருக்கலாம், பாவமா கூட இருக்கலாம். ஆனா அதான் கவனங்கிறது. ஏன்னா பொதுமக்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பொதுமக்கள் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நல்லா தான் எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க, எல்லா படங்களையும் பாக்குறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான வித்தியாசம் இல்லை. அப்போ பொதுமக்கள் தான் அப்படி பண்றாங்க. பொதுமக்கள் அவங்கள மனசுல வச்சுட்டு தான் எடுக்கணும். புரியுதுங்களா? இப்ப பரியேறும் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அது எல்லாரும் பார்த்ததுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ என்ன எங்கடா காதலிக்க விட்டீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்பான். புரியுதுங்களா? இப்போ காதல் படத்துல வேணாம் அப்படிங்கும்போது நீ ஒரு தாலி கட்டிட்டு இன்னொசென்டா கூட்டு போறோம், அவன் என்ன கதிக்கு ஆளா பாருங்க. ஆமா, அது வந்து ஒரு ஸ்டேஜான ஃபில்மு. அவன் பாதிக்கப்பட்டான்னு நான் எடுக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஆமா, அதை எடுக்கிறேன் நான். அதுதான் சூப்பரான ஒரு பார்வை. அது எல்லாத்தையும் ரிகனைஸ் பண்றாங்க இல்லையா? இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்ல வரேன் நான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்களுக்கு